பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ எந்த விசுவாசத்திலே துவங்கினாயோ, நீங்க எந்த விசுவாசத்திலே நீ ஆரம்பித்தாயோ, மகனே, இந்த மகன் உனக்கு எதிராக இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தை விட்டுறாத. சிஸ்டர், அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு யாரோ ஒரு சிலரை பார்த்து தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் விசுவாசத்திற்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். உன் விசுவாசத்தை கெடுப்பதற்கு நிறைய பேரை அனுப்பி கொண்டே இருக்கிறான். ஆனால் சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்க பக்கத்துல நின்று வாக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணும் போது எந்த விசுவாசத்துல நீ ஆரம்பித்தீர்களோ, இந்த காரியத்தை துவங்கும் போது நீங்க எந்த விசுவாசத்துல ஆரம்பித்தீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலையை பார்த்து, இன்றைக்கு கேள்விப்படுகிற அந்த வார்த்தையை பார்த்து நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். நீங்க கேள்விப்பட்ட அந்த காரியம் நடக்க போகிறது இல்லை, அதை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு